ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்னைக்கு நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் கைஸ். இங்கே முத்தலகை பார்க்கறதுக்காக பரத்துமே அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இங்கே பரத்துமே வீட்டுக்குள்ளே தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா முத்தலகு பதட்டப்பட்டுட்டு இந்த பக்கம் பூமிக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட பூமியுமே கொஞ்சம் கோவப்பட்டு, நீ தான் பூபதியை பற்றி சொல்லு போ, பேசாமல் அந்த விஷயத்த சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட நிச்சயதார்த்தம் மட்டும் இல்லை, உனக்கு கல்யாணமே நடக்கிறதுனால நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கேட்ட முத்தலகுமே வந்து, நான் சும்மா தான் போய் சொன்னேன், பூபதினு யாரும் கிடையாதுயா, உன்னை வெறுப்பேற்றதுக்காக தான் இதை நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் இல்ல நான் இதெல்லாம் நம்புற மாதிரி ஆள் கிடையாது, நான் ஆல்ரெடி பொண்ணுகிட்ட எல்லாம் விசாரிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பொண்ணுகிட்ட நீ எதுக்கு இதெல்லாம் விசாரிச்ச, எதுக்காக விசாரிச்ச அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பூமியை துருவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பூமியுமே வந்து, அப்ப நீ சொல்றது உண்மைதானா, அப்ப எந்த ஒரு பூபதியுமே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ முத்தலகமே இருந்துகிட்டு, அப்படி உண்மையுமே யாருமே கிடையாது, நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், இதுக்காக டென்ஷன் ஆகாத, இப்போ இந்த பரத்தை சமாளிக்கிறது அப்படின்னு எனக்கு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமியுமே கவலைப்படாத, நாளைக்கு ஒரு பயங்கரமான பிளான் வச்சிருக்கேன், அந்த பிளான் மூலமா கண்டிப்பா ஒன்னு நிச்சயதார்த்தம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலகை கிட்ட சொல்றாங்க. அந்த தைரியத்திலேயே முத்தலகமே இந்த பக்கம் பரத்தை போய் பாக்குறாங்க. அப்ப பரதம் இருந்துகிட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட நல்லா ஹாப்பியா பேசிட்டு, அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தத்தை இந்த வாரமே வச்சுக்கலாம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகுக்காக நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்த புடவையுமே அவங்க கையில கொடுக்குறாங்க. இங்க முத்தலகு வாங்காம திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்கப்போ திலகமே ரொம்ப ஹாப்பியோட அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பரத்மே அங்கிருந்து கிளம்பும் போது இங்க முத்தலகு கிட்ட ரொம்ப ஹாப்பியோட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உங்களை நீங்க ஒன் சைட்ல யாரையோ பண்ணிருக்கீங்க, அதனால தான் நீங்க இந்த மாதிரி வந்து பூபதியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்தலகுமே ஒண்ணுமே புரியாம இங்க பரத்தை பார்க்கவுமே வந்து பரத்துமே, ஆமா நானுமே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணா எடுத்துவாங்களா, அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபோன் வருது அந்த பொண்ணுகிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பேன், பட் ஆனால் அது எதுவுமே கிடைக்காது, அந்த பொண்ணுமே என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அதே மாதிரி உங்களோட ஒன் சைட்லவும் பிரிஞ்சு போச்சு அப்படின்னுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால கவலைப்படாதீங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோம் அப்படின்னா உங்களோட வழிக்கு நான் மருந்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கருத்தோட பேசிக்கிட்டு இருக்காரு. இது கேட்கிற முத்தலகுமே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. யாரா இவன் இவன் எங்க இருந்தா வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலுமே அவங்களோட மனசுல இங்க பரத்தை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு பரத்தையுமே அங்கிருந்து கிளம்பிட்டாரு. முத்தலுக்குமே டைரக்டா இங்க அவங்களோட அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க திலகமே இருந்துட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணத்திலோட விருப்பத்தெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை, நான் பண்ணணும்னா பண்ணி தான் ஆகணும், இந்த மாதிரி தேவையில்லாமலாம் பேசாது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகையுமே சத்தம் போட்டு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பேச்சோட வீட்லயுமே இங்க அஞ்சலி வந்து பூமிக்கு பரிமாறிட்டு இருக்காங்க. பரிமாறுறது மட்டும் இல்லாம இங்க பூமி எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பூமியுமே தன்னோட நாடகத்தை எப்படிதான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. ஆனா அஞ்சலியுமே இருந்துகிட்டு பூமி மேல இருக்கிற அற்புதமான லவ், அதாவது இந்த ஒரு பைத்தியக்காரத்தனமான லவ், அதை வச்சுக்கிட்டு அவங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பூமி தனக்காக இந்த மாதிரி வந்து இறங்கி வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது உண்மையுமே நடக்கல, அவர் நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அஞ்சலியுமே பூமி எனக்காக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு இங்க அஞ்சலி ஏமாத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால எதையுமே பேசாம அவங்களுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்காமலே அவருமே போயிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க அஞ்சலி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது முத்தலை கிட்ட இருந்து காலுமே வந்துருது. இங்க பதட்டப்பட்ட பூமியுமே டக்குன்னு அந்த நேமை மறைச்சிட்டு, எனக்கு ஆஃபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலையுமே எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க முத்தலகுமே துருவி துருவி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுமே பரத் வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டாங்க. இந்த வாரத்தோட முடிவுல எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது, இதுக்காக அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இங்க மதுரையிலே தங்கியிருக்காங்க, இந்த நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டு தான் அவங்க சென்னைக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. பட் இருந்தாலும் இங்க எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாம இருக்காரு. அதே நேரம் அஞ்சலியுமே பக்கத்துல இருந்துட்டு வேற ஏதாவது வைக்கட்டுமா, ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்தலகுமே அங்க பக்கத்துல இருக்க லேடிஸ் வாய்ஸுமே கவனிச்சிடறாங்க. அப்போ பூமியுமே அங்க இருந்து அசங்காம எந்திரிச்சு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றப்போ இங்க அஞ்சலியுமே வந்து ரொம்ப பூமி கிட்ட லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால அவங்களுமே வந்து சிம்பிள் ஆஃப் லவ்வே காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் பூமிக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. போன்ல பாத்தீங்கன்னா முத்தலகு, நேரில் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் அஞ்சலி இருக்காங்க. அதனால எதுவும் ரிப்ளை பண்ண முடியாம அவரும் அந்த மொபைல் எடுத்துட்டு அந்த பக்கம் தனியா போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் முத்தலகு கிட்ட என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், யாரு உன் பக்கத்துல யாரோ ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பூமி கிட்ட கேட்கிறப்போ இங்க பூமியுமே இருந்துகிட்டு, அது வேற யாரும் இல்ல, ஃபேமிலியில இருக்க எல்லாமே இருக்காங்க, என் தங்கச்சி இந்த மாதிரி வந்து, அது மட்டும் இல்லாம எங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க, அதனாலதான் உனக்கு வாய்ஸ் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நான் ஒரு கார் அனுப்புறேன், அந்த கார்ல நீ எப்படியாவது வந்து சேரு, நான் பொண்ணு கிட்ட மத்த எல்லா டீட்டெயிலுமே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் முத்தலகுமே வந்து எப்படியாவது இந்த கல்யாணத்தை மட்டும் தடுத்து விட்டுறியா, உனக்கு கோடி புண்ணியம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்க பூமியை தான் முழுமையா நம்பி இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே முழுமையா இங்க பூமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் அவங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் ஆனா இப்போ உண்மையாலுமே ரொம்ப வந்து அன்பா இந்த பக்கம் பூமியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லப்போனா இப்ப பூமி தான் வில்லனா தெரிகிறாரு, அவர் தான் இந்த பக்கம் அஞ்சலியை ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. இந்த கதையை அப்படியே உல்டாவா போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கதைக்கு வந்துருவோம். அடுத்த நாள் காலையில இங்க பூமி போட்ட பிளான் படி பொண்ணியுமே காரோட வந்துடுறாங்க. தன்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த மாதிரி முத்தலகை
நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திலகத்திட்டயுமே பர்மிஷன் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் திலகம் ஒத்துக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம சரி போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவரோட நம்பர் எல்லாமே வாங்கிட்டு ரொம்ப செக்யூரிட்டியோட அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம பொன்னியை கூப்பிட்டு கொஞ்சம் வான் பண்ணி அனுப்புறாங்க. இங்க பாரு, உன்னை நம்பி தான் அனுப்புறேன், முத்தலகோட கண்டிஷனை பத்தி உனக்கு தெரியும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாம நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் பொண்ணையுமே சரி சரி உங்களை விட உங்க பொண்ணு மேல எனக்கு தான் நல்ல அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே கூட்டிட்டு அங்க போறாங்க. சொல்லப்போனா அவங்களுமே எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. கடைசியில ஊருக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பூமியுமே நின்றுகிட்டு இருக்காரு டூ வீலர்ல. அவங்களுமே இந்த கார்ல ஏறிக்கிறாரு. ஏறிட்டு இந்த பக்கம் வந்து பொண்ணையுமே அந்த காரோட வச்சுக்கிட்டு அவங்களுமே டைரக்டா இங்க பரத்தோட ஆபீஸை பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிளான்ல எந்த விஷயமே தெரியாத முத்தலகுமே ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. எங்கேயா நம்ம போயிட்டு இருக்கோம், எங்க என்ன கூட்டிட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் பூமியுமே இருந்துகிட்டு இங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உன்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இப்ப நம்ம டைரக்டா பரத்தோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு அவன் முன்னாடி நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆக்டிங் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட நீ வந்து என்னை கூட்டிட்டு போயிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்படி மட்டும் பண்ணிட்டு அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் சுத்தமா நின்றுடும். இந்த நிச்சயதார்த்தத்தை கூட அவன் விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமியுமே சொல்லிட்டு இருக்காரு. என்னையா பண்ணணும், எப்படியா சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்ககிட்ட போயிட்டு நான் தான் உன்னோட மாமா, நான் தான் இவரை தான் கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடு, விளையாட்டுக்கு தானே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி தான் மனசுல இருக்க ஆசையை இந்த பக்கம் முத்தலை கிட்டமே சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது, இவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆல்ரெடி முத்தலகு அவனோட ஒய்ஃப் தானே, சரி ஓகே அது அவளுக்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட முத்தலகமே பொண்ணியோட வாயில டப்புன்னு அடிச்சுட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கடி சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல அவர் கொடுத்த பிளான் செம்மையா இருக்கு, அவர் சொன்ன மாதிரி இந்த பிளானை மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்க கண்டிப்பா உனக்கு கல்யாணமே நடக்காது, கடைசியில நீ இதே மாதிரி வாழ வெட்டியா தான் இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இந்த பக்கம் வந்து முத்தலகுமே லைட்டா வந்து சிரிப்பு வருது. சரி சரி இந்த பிளான் நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த பிளானுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூமி கிட்டேயுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா பரத்தோட ஆஃபீஸ் முன்னாடி போய் 2 பேரும் நின்று பேசிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனா பரத்துமே ரொம்ப இன்வால்வ்மெண்டா கால் பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாரு. அப்ப முத்தலகுமே இதுதான் சமயம், கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்த இதுதான் வழி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பூமியோட கையை பிடிச்சி டேரக்டா இழுத்துக்கிட்டு அங்க போறாங்க. பரத்துக்கிட்ட போய் நிக்கிறாங்க. அவங்க நின்று அதே செகண்ட்ல கரெக்டா இங்க பரத்தோட அப்பாவுமே அங்க டூ வீலர்ல வந்து நிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் இங்க பரத்துமே பயங்கரமா ஷாக் ஆகுற. அதே நேரம் அவங்க அப்பாவுமே என்ன இது, இந்த மாதிரி நம்ம பையனுக்கு நிச்சயம் பண்ண போற பொண்ணு வேற ஒரு பையனோட கையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்களுமே வந்து என்னாச்சுமா, எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பக்கம் முத்தலகுமே வந்து எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க. அங்க பரத் மட்டும் தான் இருப்பாரு, அவர்கிட்ட தைரியமா பேசிடலாம் அப்படின்னு சொல்லி தெம்போட வந்த முத்தலகுமே வந்து இங்க பரத்தோட அப்பாவை பார்த்தோன்னா பயங்கரமா திணற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பூமியுமே எந்த வித கலக்கமும் இல்லாம இங்க பாருங்க ஐயா, நான் வந்து இந்த முத்தலக லவ் பண்றேன், அது மட்டும் இல்லாம அவங்களும் என்ன லவ் பண்றாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் தான் ஒன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். இப்ப திடீர்னு முத்தலகு வீட்டுல எங்களை எதிர்த்து இந்த மாதிரி வந்து முத்தலகுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க. அதனாலதான் நான் பரத்தை பார்த்து இந்த விஷயத்த நாங்க பேசிட்டு போலாங்கிறதுக்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தலக தான் பின்னாடி வச்சுக்கிட்டு பூமி இதெல்லாம் பேசி முடிக்கிறாரு. இதை கேட்டவொன்னு அவருமே ரொம்ப கோவப்படுறாரு. இந்த விஷயத்த நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாமா, இந்த மாதிரி நான் என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்தாச்சு, என் பையனுக்கு சொல்ல போனா நான் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லி வச்சிருக்கேன், இப்ப கடைசி நிமிஷத்துல வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பூமியுமே வந்து இங்க பாருங்க, நாங்க அந்த டைம் சொல்லலாங்கிறதுக்கு தான் எவ்வளவு ப்ரூவ் பண்ணோம், பட் ஆனா உங்க பையன் தான் இந்த பக்கம் எதையுமே தெரிஞ்சுக்காம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவொடனே இங்க பரத்துக்குமே ரொம்ப வருத்தமா போயிடுது. சொல்லப்போனா அவருமே இங்க முத்தலை கூட வாழ்றதுக்காக அவங்க மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிட்டாரு. அது எல்லாமே சுக்குநூறா உடஞ்சு போயிடுச்சு. இந்த பக்கம் சரி விடுங்க, இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரத்துமே தன்னோட அப்பாவோட டூ வீலர்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பூமிக்கு பயங்கரமான சந்தோஷம். என்ன முத்தலகு உங்க கல்யாணம் நின்றுச்சா, இதுக்கு மேல உனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க முத்தலகும் தன்னோட மனசுல ரொம்ப வருத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஒரு பெரியவங்களையும் இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா முத்தலகோட கேரக்டரே அதுதானே, அவங்க எப்பவுமே வந்து யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க, எப்பவுமே கேஷுவலா போயிட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. திடீர்னு யாராவது கஷ்டப்பட்டதுனால அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. எங்க பூமியுமே முத்தலை கிட்ட இங்க பாரு கவலைப்படாத, நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இதுக்கு மேல நீ உன்னோட வேலையை நீ எப்பவும் போல போய் பார்க்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி முத்தலகையுமே வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. இந்த பக்கம் பொண்ணையுமே முத்தலகை கொண்டு போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு அவங்களையுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. முத்தலகை வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முத்தலகோட முகத்தை பார்த்துட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை, பரவாயில்லையா, பொண்ணோட அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு திலகம் விசாரிக்கிறாங்க. இந்த பக்கம் முத்தலகுமே நல்லா இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க திலகத்துக்கு கரெக்டா இங்க மாப்பிள்ளையோட அப்பா அதாவது பரத்தோட அப்பா கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு பயங்கர கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பண்ணதெல்லாம் சரியா, இந்த மாதிரி வந்து என் பையனோட கல்யாணத்தை கெடுக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு முதல்ல எங்க பையனை பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலான்னு சொல்லிட வேண்டியதானே, இந்த மாதிரி நீங்க சுயநலமா வேற யாரோ லவ் பண்ண ஒரு பொண்ணை எங்க மேல எங்க பையன் மேல கட்டி வைக்கிறதுக்கு நீங்க எப்படி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க, அதாவது எந்த அளவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணே அந்த பையனை கூட்டிட்டு வந்து நின்றுட்டு இருக்கா, இதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளவு கோவமா வருது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல எக்காரணத்துக்கு கூட எங்களுக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க,
இந்த மாதிரி துரோகம் வாய்ந்த இந்த குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அவருமே அந்த காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா இதெல்லாம் கேட்ட திலகத்துக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம முத்தழகு யாரோ ஒரு பையனை கூட்டிட்டு போயிட்டு இங்க மாப்பிள்ளை பையன்ட்டே பேசியிருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சவொடனே ரொம்ப கோவப்பட்டு டைரக்டா முத்தழகோட ரூம்குள்ளே போறாங்க. போயிட்டு இங்க திலகமே வந்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்டி, உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் எந்த அளவு போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ வேற யாரோ ஒரு பையனை இழுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி அங்க பரத முன்னாடியே போய் பேசியிருக்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா கிட்டே இந்த மாதிரி பேசி வச்சிருக்கிய, அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. அது மட்டும் இல்லாம நீ பண்ண வேலையினால எனக்கு எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தழகமே பிடிச்சி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. முதல்ல அந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்கறாங்க. இதை கேட்டவனே இந்த பக்கம் முத்தழகமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அது வேற யாரும் இல்ல, அந்த வாத்தியார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல நாளைக்கு அந்த வாத்தியாரை நம்ம வீட்டுக்கு நீ கூட்டிட்டு வர, அவன் எதுக்கு உன் கூட சேர்ந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அவன் நாளைக்கு இங்க வரல அப்படின்னா கண்டிப்பா நான் காட்டுக்கு போருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திலகமே மிரட்டிட்டு அங்க உள்ள போறாங்க. போகும்போது பயங்கர வருத்தத்தோடு தான் போறாங்க. தான் நினைச்ச சம்மதம் இப்படி விட்டு போச்சு, ஒரு நல்ல பையன் நம்ம பொண்ணு கிடைக்காம போயிட்டானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமி இருந்துகிட்டு பரவாயில்ல நம்ம முத்தல கூட நிச்சயத்தை நிறுத்திட்டோம், இதுக்கு மேல முத்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க பூமியுமே ரொம்ப நிம்மதியோட அவரோட ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இங்க அஞ்சலி இருந்துகிட்டு டைரக்டா பூமியோட ரூமுக்கு போறாங்க. பூமி தூங்குறத பார்த்துட்டு இவங்க எப்போ வந்தாலும் தனியாவே தூங்கிட்டு இருக்காங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டான்றான் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை அவங்க பக்கத்துல உட்காந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க பூமியோட மொபைலுக்குமே வந்து ஒரு கால் ஒன்று வருது. அப்ப பூமியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஞ்சலியுமே அந்த காலை டக்குன்னு எடுத்து அவங்க அட்டன் பண்ணி பேசிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பிடுறாங்க. சொல்லப்போனா அந்த கால்ல இருந்தது வேற யாரும் கிடையாது, முத்தழகு தான். அவங்க டைரக்டா பூமி கிட்ட வந்து என்னையா ரொம்ப அசந்து தூங்குறியா, நீ பண்ண வேலையினால எங்க சித்தி என்ன போட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்தழகு பேசிட்டு இருக்காங்க. இங்க முத்தழகு பேசுறதை கேட்டோன்னே இந்த பக்கம் அஞ்சலிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. சொல்லப்போனா இங்க பூமி இன்னுமே முத்தழகு கூட டச்ல தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம முத்தழகுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பூமி பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்க அஞ்சலி பயங்கரமா கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சலி இப்போ முழுமையா பூமியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருமே இந்த பக்கம் நம்மளை ஏமாத்தாம தான் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பூமி இன்னுமே நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்க ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்திக்க முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழுறது மட்டும் இல்லாம இங்க முத்தலை கிட்ட எதையுமே பேசாம டக்குன்னு அந்த காலையுமே கட் பண்ணி பூமியோட ரூம்லயே கொண்டு போய் வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க மொட்டை மாடிக்கு போயிடுறாங்க. மொட்டை மாடிக்கு போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் உண்மையான லவ்ல தானே இருக்கேன். சொல்லப்போனா நான் பூமியை முன்னாடி ஒரு டைம் ஏமாத்தினேன் தான், ஆனா மறுபடியும் எனக்கு இது திருப்பி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம பூமியோட மொத்த பிளானும் தெரிஞ்சதுனால இதுக்கு மேல நான் விட மாட்டேன் பூமி, நீ கண்டிப்பா எனக்கு வேணுங்கிறதுக்காக எனக்கு என்ன வேணாலும் பண்ணேன். ஆனா இந்த முத்தழகு இது வரைக்கும் நான் கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இனிமேல் நான் நினைப்பேன் என் வாழ்க்கைக்கு குறுக்க இருக்கிற அந்த முத்தழகுக்கு நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் முத்தழகு பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா முத்தழகு கண்ணுக்கு தெரியாத எதிரியுமே உருவாக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல முத்தழகு என்ன நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இங்க திலகத்தோட அம்மாவுமே வந்து இங்க வாத்தியாரை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாத்தியார் வேற யாரும் கிடையாது பூமி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இனி வரப்போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், see you இன்னொரு வேற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.